அனைவருக்கும் வணக்கம். இப்போ பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பதில் கேட்குறீங்க. அதாவது எல்லாருடைய சுய ஜாதகத்துக்கும் நம்ம இலவசமாக பலன் சொல்ல முடியாது. எனவே அது கட்டண சேவை தான். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் வேணும்னா இதில் இந்த வீடியோவில் போடுற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணி உங்கள் டைம் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் பலன் அறிஞ்சிக்கலாம். கட்டணம் செலுத்தி பலன் அறிஞ்சிக்கலாம். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஜோதிடத்தை அறியவர்களோட தங்களுடைய சொந்த ஜாதக பலனை அறிய முயற்சி பண்ணுறீங்க. சொந்த ஜாதக பலன் என்பது அதாவது எல்லோருக்கும் ஒரே போல் வராது. இந்த அமைப்பில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பலன் அறியணும்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தை செலுத்தி கட்டணம் 500 ரூபா அதை செலுத்தி பார்த்திங்கன்னா கட்டணம் எவ்வளோ நிறைய பேர் கேட்குறீங்க. கட்டணம் 500 ரூபா. நான் அதிகமாக வாங்குறதில்ல, 500 ரூபா தான். 1000 2000 அதெல்லாம் வாங்குறதில்லை. 500 ரூபா கட்டணம் செலுத்தி உங்கள் பிறந்த விவரங்களை என்னுடைய அந்த ஸ்க்ரீனில் வர மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ தொடர்பு கொண்டு தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் நான் சொல்லிடுவேன். ஃபோன்லேயும் நல்லா விளக்கமாக பலன் சொல்லிடுவேன். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற சந்தேகங்களை கேட்காம உங்களுக்கு செய்தி ஜாதகத்தை போட்டு எனக்கு பலன் சொல்லுங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? சரி, இந்த வாரத்தில் இந்த யுதான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது 45 வயது ஆகியும் ஒரு திருமணமாகாத ஒரு வாலிபருடைய ஜாதகம். அவனுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வி. சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 50 வயசில் கூட திருமணம் ஆகுது, திருமணம் ஆகாமையும் போகுது. அது 7ஆம் பாவகம், பாவகாதிபதி, காரக, சுக்கிரன் இவருடைய நிலைமையை பொறுத்தது. மேலும் திருமணம் நடத்தினா ஒருத்தருக்கு திருமணமாக புத்திரக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடமோ குரு பகவானோ ஓரளவு நல்ல நிலையில் இருக்கணும். சரி, இந்த உதாரண வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 20/12/1979 10:29 PM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்கணம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்திலேயே செவ்வாய், குரு, ராகு, 2ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன், இதுதான் 7ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. உடனே பார்த்தோம்னா காலசர்ப்பதோஷம் அப்படி இப்படின்னு போயிட வேண்டாம். காலசர்ப்பதோஷம் என்பதே பொய் என்பதை நான் நிறைய வீடியோக்களில் நிரூபிச்சிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எழுத்துக்கள்லேயும் சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த ஜாதகம் பிறந்த சுக்கிரதசை, அதாவது சிம்ம லக்கணத்துக்கு வரவே கூடாது, அதாவது பெரிய யோகத்தை செய்யாத அவயோகரான சுக்கிரதசை இளமையில் கழிஞ்சது. அடுத்து சூரிய திசை, லக்னாதிபதி திசை. லக்னாதிபதி என்னதான் அங்கே பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் கிட்டத்தட்ட அமாவாசை விட்டு அப்போ தான் வெளியே போன சந்திரனோட இணைஞ்சு தான் பரிவர்த்தனை ஆகிறார். பாபத்துவமாய் தான் பரிவர்த்தனை ஆகிறார் சூரிய திசை. அடுத்து பார்த்திங்கன்னா விரையாதிபதி சந்திர திசை. அமாவாசை விட்டு அப்போ தான் வரணும்னா சந்திர திசை, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத மற்றும் பாவத்துவமான சந்திர திசை. அடுத்து ராகுவுடன் இணைந்த செவ்வாய் திசை. அடுத்தது செவ்வாய் குருவை நெருங்கி இணைந்த ராகு திசை இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. இந்த ஜாதகம் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா யோக ஜாதகம், இவருக்கு எல்லாமே கிடைத்திருக்கும் என்று போல் தருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கார், ராஜயோகாதிபதி லக்னத்தில் இருக்கார், லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க அப்படின்னு வரலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கிரகம் என்னதான் பரிவர்த்தனை ஆனாலும் அந்த கிரகம் பாபத்துவம் அடையாமல் பரிவர்த்தனை அடைவது நல்ல பலன்களை செய்யாது. மேலும் ராகுவுடன் இணைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தாலும் நல்ல பலன்களை பெரிய அளவில் செய்வதில்லை. அது இணையின் தூரத்தை பொறுத்து அதனுடைய பலன்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சூரியனுடன் அஸ்தங்கமான கிரகம் கூட பரிவர்த்தனை இணைந்தால் இழந்த விளைவை பெரும் சொல்கிறது. ஆனால் ராகுவுடன் ரொம்ப நெருங்கிடுச்சுன்னா இணையின் தூரத்திற்கு ஏற்பத்தான் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரக விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். சரி, இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் ராகு திசையில் இருக்கார். ராகு திசை இந்த ஜாதகர் அடிக்கடி உடல்நிலை தொந்தரவு, குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான தொந்தரவு. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வளர்த்திருக்கார். சுபர்கள் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த பாவத்தை வளரச் செய்வாங்க. ராகு திசையில் வரக்கூடிய நோய்கள் என்னன்னே டாக்டருக்கு தெரியாது, நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அமைப்பில் தான் அந்த ராகு இருக்கும். ஏன்னா அந்த ராகு 5-8 குருவுடனும் 4-9 செவ்வாயுடனும் இணைந்திருக்கிறார். அந்த குருவினுடைய 8ஆம் இடத்து பலன்களையும் அந்த ராகு தான் செய்வார். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். 4ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார்கள். எனவே இந்த ஜாதகம் ஓரளவு கல்வி கற்றிருக்கார், ஓரளவுக்கு சின்ன வேலையில் இருக்கார், அவ்வளோதான். தாய் தந்தை அமைப்புகள் இந்த ஜாதகத்துக்கு சரியில்லை. தாயார் சற்று இந்த சுக்கிரபுத்தியில் தான் பார்த்திங்கன்னா இந்த தாயார் இவருடைய தாயார் மரணமடைந்தால் இந்த ஜாதகர் தனியாக சமைத்து கொண்டு அதாவது வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜாதகருடைய கேள்வியை பார்த்திங்கன்னா அதாவது வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய முன்னேற்றங்களும் இல்லை. ஏனென்றால் லக்னாதிபதி கடுவிழந்து விட்டார். லக்னத்திலும் ராகு அமர்ந்து செவ்வாய் அமர்ந்து லக்னமும் கெட்டுவிட்டது. லக்னத்தில் குரு திக்பலமாக இருந்தாலும் அவருடைய தசை வர வேண்டும் அல்லவா?
பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 6ஆம் இடத்தோடு தொடர்புடைய சுக்கிர திசை, அடுத்தது பாபத்துவமான சூரிய திசை, அடுத்தது ஒரே ஆதிபத்திய விசேஷங்கள சந்திர திசை, அடுத்தது ராகுவுடன் இணைந்த செவ்வாய் திசை, இப்படி அடுத்தடுத்து பாபத்துவமான தசைகளே வரும்போது ஒரு லக்னத்துக்கு யோக திசைகள் தான் நடந்திருக்கிற ஜாதகத்தினால் வரைக்கும். ஆனால் எல்லாமே பாபத்துவம் அடைந்த திசைகள். எந்த கிரகமும் சுயத்தன்மையோ சுபத்தன்மையோ அடையவில்லை. எனவே இந்த ஜாதகருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் தாமதமடைகிறது. மேலும் 5ஆம் இடத்தில் சூரிய சந்திரர்கள் இணைந்திருக்கும் நிலையில் 5ஆம் பாவகாதிபதியும் அங்கே ராகுவுடன் இணைந்திருக்கும் நிலையில் இந்த ஜாதக தாமத திருமணம், தாமத புத்திர பாக்கியம் போன்ற அமைப்பு தான். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு, ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. இது எல்லாமே தாமத திருமணம். ஆனால் சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவுஸ்தானம் இல்லை என்பதாலும் அடுத்து வருகின்ற குரு திசை திக்பலமாகி தசை நடத்துகின்ற காரணத்தாலும் திக்பலம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுதுமே தங்களுடைய காரக விஷயங்களை, ஆதிபத்திய விஷயங்களோட காரக விஷயங்களை வலுவாக தரும் என்பதற்கிணங்க இந்த ராகு திசை சுக்கிர புத்தியை வரை இந்த ஜாதகருக்கு உடல்நிலை ரீதியான தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக வயது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருந்தன. என்னிடம் பலன் கேட்கும்போது சொன்னேன், நான் உங்களுக்கு சுக்கிர புத்தி வரை நல்ல பலன்கள் நடக்காது என்று. சூரிய புத்தி ஆரம்பித்தவுடன் உடல் ரீதியான தொந்தரவுகள் குறையும், திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் என்று சொன்னேன். அதே போல் உடல் ரீதியான தொந்தரவுகள் குறைந்து விட்டதாக சொல்லுகிறார். சூரிய புத்தியின் இறுதி பகுதியிலேயே சந்திர புத்தி ஆரம்பித்து இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்துவிடும். ஏனென்று கேட்டால் அடுத்து வருகின்ற செவ்வாய் புத்தி முடிஞ்சு வருகின்ற குரு புத்தியில் இந்த ஜாதகர், அதாவது பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக குரு அங்கே ராகுவுடன் கிட்டத்தட்ட 7 டிகிரி விலகிதான் இருக்கார். பரிவர்த்தனையும் அடைந்து விட்டார். அதனால எனவே அவருடைய காரகத்துவத்தை காலம் தாழ்த்தியாக இந்த ஜாதகருக்கு தர வேண்டும் என்ற காரணத்திற்காக குரு புத்தியில் இந்த ஜாதகர் புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதாலும் குரு 5ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆவதாலும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை சூரிய புத்தி இறுதி பகுதியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். மன வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் 7ஆம் வீட்டை குரு பார்த்தால், ராஜயோகத்தை செவ்வாயும் பார்த்தால் மன வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். ஆனால் அதே சமயம் 7ஆம் வீட்டோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்படுவதும், ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு, அதாவது அந்நியமான எது அல்லது ஏற்கனவே திருமணமானவரை மனமுடிக்கும் அமைப்பு தான் உண்டே தவிர நேரடியான திருமண வாய்ப்பு என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. ஏற்கனவே திருமணமானவரை மனமுடிக்கும் அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. ஏனென்றால் 7ஆம் வீட்டோடு பாவகிரகங்கள் செவ்வாய், ராகு, கேது, ராசிக்கு 7ஆம் வீட்டோடு சனி இவர்களெல்லாம் தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஜாதகருக்கு அதாவது ஏற்கனவே திருமணமானவரை மனமுடிக்கும் அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. எனவே பார்த்திங்கன்னா 45 வயசு ஆச்சு, அவ்வளோதான் கல்யாணம் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. சம்பவங்கள் நிர்ணயிக்கிற தசாபுத்திகள் தான். அடுத்து குரு தசையை வர இருக்கிறனால கண்டிப்பாக அவருடைய புத்திர பாக்கிய விஷயங்களை குரு அவருக்கு தந்தையாக வேண்டும் என்பதற்காக இந்த ஜாதகருக்கு ராகு திசை சூரிய புத்தி இறுதி பகுதியில் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். மன வாழ்க்கை உண்டு. 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதும் அதை உறுதி செய்கிறது. செவ்வாய் பார்த்தாலும் எப்பொழுது லக்கணத்தில் குரு திக்பலமாகி இருக்காரோ அவர்களுக்கு திருமண புத்திர பாக்கிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏனென்றால் திக்பலமான கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தையும் தரும். 7ஆம் வீட்டை பார்ப்பதால் அந்த பாவகத்தை வெளிப்படுத்தி மன வாழ்க்கையும் தந்துவிடும். மேலும் அந்த மன வாழ்க்கை நல்லதாகவும் இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். இந்த ஜாதகர் அதாவது என்கிட்ட ஒரு வருஷமே கன்சல்டேஷன் பண்ணுறால் சுக்கிர புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள், உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் சூரிய புத்தி வந்தோன்னா உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் குறைஞ்சாங்கன்னா இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகள் குறைந்து விட்டது. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு திருமணம் கண்டிப்பாக இந்த சூரிய புத்தி இறுதியிலேயே திருமணம் நடந்துவிடும். குரு திசையில் புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும் என்பதற்காக இந்த ஜாதகருக்கு, அதாவது காலம் தாழ்ந்தாலும் மன வாழ்க்கை உறுதியாக உண்டு என்ற நிலை இந்த ஜாதகருக்கு உண்டு. 7ஆம் வீட்டோட செவ்வாயராக சேர்ந்து போச்சு, ராசிக்கு 7ஆம் வீட்டோட சனி சேர்ந்து போச்சு, சூரியன் சந்திரன் அமாவாசை வந்துருக்காங்க, திருமண புத்திர பாக்கியம் அப்படின்னு மேம்போக்கா விதிக்கு வரக்கூடாது. லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிட்டார், லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்குது, ராஜயோகாதிபதி லக்னத்தில் இருக்கார், மிகுந்த யோக ஜாதகம் என்ற நிலைக்கு வரக்கூடாது. அங்கே ராகு எத்தனை டிகிரிக்குள் இணங்கியிருக்கார், பரிவர்த்தனையான சூரியன் சந்திரனோடு எத்தனை டிகிரிக்குள் இருக்கார், மேலும் அவர் பாவத்துவமாய்த்தான் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார், மேலும் குருவும் பாவத்துவம் அடைந்துதான் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். இதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் நேரடியாக பரிவர்த்தனை அடைவதற்கும் பாவத்துவமாகி பரிவர்த்தனை அடைவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. எனவே இது போன்ற அமைப்புகளில் சிலருக்கு 45 வயசு 50 வயசு ஆகியோர் திருமணம் நடக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு, அதாவது ஏற்கனவே திருமணமான பெண்ணை அல்லது விவாகரத்தான பெண்ணை மனமுடிக்கும் அமைப்பு உண்டு. குரு திசையில் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ராகு திசை சூரிய புத்தி இறுதி பகுதியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் என்று நிச்சயம். நன்றி, வணக்கம்.